ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து மை புல்லிஸ் பெனிஃபிட் வித் மீ. ஸோ ஜெமின் குக் எஃப்எஃப் தான் பார்ட் 8 ஏற்கனவே நல்லா பார்ட் 7 வரைக்கும் போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துருங்கடா. இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் நான் மைக் இல்லாமல் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்டு இருந்தால் பொறுத்துக்கோங்கடா. எங்கள் வீட்டாண்ட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ பேசிகிட்ருக்காங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஓகேடா, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பக்கம் ஜிம்மை அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ வீட்டுக்கு தான் போயிடுறான். இந்த பக்கம் காட்டினா ஜேகேவும் வீட்டுக்கு போயிடுறான். ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அந்த டே ஃபுல்லாகவே. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஜேகே பேசினது கிடையாது. பட் டுடே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நல்லா தான் நடந்திருப்பான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் பேசலை. பட் அவங்க மனசில் அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. ஸோ ஜேகே பேசிட்டான். ஸோ ஜிம்மன் வீட்டுக்கு போனோன்னே காட்டினா அவங்க மம்மி ஆல்ரெடி வீட்டில் இருக்காங்க. ஜிம்மன் பார்த்துட்டு, அம்மா என்னாச்சும்மா, என்ன? ஜிம்மனுங்கிட்ட ஒன்று பேசினான்டா. என்னம்மா சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு. வா ஜிம்மன், இங்கேருந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மம்மி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே ஜிம்மன் போய் உக்காந்துடுறான். ஸோ அப்புறம் அவங்க அம்மா வந்து ஜிம்மனோட கையை பிடிச்சி, ஜிம்மன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, சொல்லுமா, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். அவங்க அம்மா வந்து, ஜிம்மன் எனக்கு மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன்டா. என்னம்மா ரொம்ப சீக்கிரமாக தான் முடிவு எடுத்துருக்கீங்க? இல்லைம்மா, எனக்கு மேரேஜ்லாம் வேணாம். ஜிம்மன், ஸ்டில் நீ உன் பாஸ்ட்லேயே இருக்கியா? வெளியே வாடா. இல்லைம்மா ப்ளீஸ்மா, எனக்கு மேரேஜ்லாம் வேணாம்மா. ஜிம்மன் இங்கே பாரு அப்படின்னு ஒன்று. ஜிம்மன் அப்படியே அவங்க அம்மாவோட ஃபேஸை பார்க்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஜிம்மன், பாஸ்ட்டை விட்டு வெளியே வாடா. அது ஜஸ்ட் பாஸ், முடிஞ்சிடுச்சு, கடந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுடா. ப்ளீஸ் ஜிம்மன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீமா. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்னால் மேரேஜ்லாம் பண்ண முடியாது. மா, இவ்வளோ சீக்கிரத்தில் எதுக்குமா? ஜிம்மன் ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. அம்மாவும் கூட ரொம்ப நல்லா இருக்க முடியாது. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன் ஜிம்மன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்குடா. அதுக்குள்ளே உன் லைஃப்பை செட்டில் பண்ணிடணுன்னு யோசிக்கிறேன். ப்ளீஸ்டா ஜிம்மன். மா, என் பாஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சும். ஜெமின், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ப்ளீஸ் சின்ன குழந்த மாதிரி பண்ணாதா. எனக்கு புரியுதுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிம்மன் அப்படின்னு ஒன்று. ஸோ ஜிம்மன் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து, மா உங்கள் ஆசை என்னம்மா? என் ஆசை என் ஜிம்மன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக உன்னோட லைஃப்பை லீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜிம்மன் அழுதுகிட்டே அவனோட ரூமுக்கு ஓடிடுறான். ஸோ அவங்க அம்மா ஒரு பக்கம் மனசு அப்போ தான் நிம்மதியாகுது. ஏன்னா ஜிம்மன் ஒரு வேளை தனியாகவே விட்டுட்டு போயிட்டா. ஸோ அவங்களுக்கு அந்த கவலை ஒரு பக்கம். பட் ஜிம்மனுக்கெலாம் மனசெல்லாம் ஜேகே மேலே தான் இருக்குது. ஸோ அவன்கிட்ட என்ன சொல்ல போகிறோம், அவன் என்ன நினைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி திங்க் பண்ணுறான். த நெக்ஸ்ட் மூமெண்ட் காட்டினா இந்த பக்கம் அவங்க மம்மி யார்கிட்டயும் ஃபோன் கால் பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மனோட மேரேஜை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மன் இந்த பக்கம் அவங்க அம்மா ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, இதுக்கு மேலே இதை அப்படியே நிறுத்தணும். ஸோ இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நேராக எங்கே போகிறான்னா அவன் இந்த பக்கம் ஜங்கு கூட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஜங்கு கூட வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியே நின்று ஜங்குக்கு தான் கூப்பிட்றான். ஸோ கால் பண்ணி ஸோ ஜங்குக்கு வீட்டுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிம்மனுக்கு. ஸோ ஜிம்மன் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஜங்குக் அப்படியே மேலே இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான். அதை பார்க்குற ஜிம்மன் அப்படியே ஜங்குக் பார்த்து, பனி பாய் எவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ, இவ்வளோ க்யூட்டாக இருக்க. பட் ஆனால் கோவம் என்னோட அதிகமாக உனக்கு வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அப்படியே நிற்கிறான். கரெக்டாக இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு, என்ன ஜிம்மன் என்னாச்சு, எதுக்கு வந்திருக்க? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜங்கு. என்ன, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் ஜிம்மன், எங்கள் வீட்டில் எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன் ஜங்கு. இதோடு நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனிமேலேருந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம் ஜங்கு. ஜிம்மன், நீ தான் அதை ஸ்டார்ட் பண்ண. ஸோ நான் ஒன்றும் இது ஸ்டார்ட் பண்ணலையே, நீ சொன்னோடனே நான் நிறுத்திடணுமா? உனக்கு புரியலையா ஜங்குக்? எனக்கு மேரேஜ் ஆக போகுது. அண்ட் தென் நான் வேறு ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக போகிறேன் ஜங்குக். உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஜங்குக் கொஞ்சம் புரியுது. உனக்கு மேரேஜ் ஆக போகுது, நீ வேறு எவனையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற அதுதானே?
ஆமாம் ஜங்குக், இங்கே இதனால தான் சொல்கிறேன், என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட கண்டினியூ பண்ண முடியாது ஜங்குக். ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது ஜமன். ஸோ என் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டில் மேரேஜ்க்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணு, உன் புருஷனுக்கு தெரியாமல். ஏன் அவ்வளோ கஷ்டமாக என்ன உனக்கு அப்படின்னு இந்த பக்கம் ஜமன். இல்லை ஜங்குக் அதெல்லாம் வேணாம், நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன புரிஞ்சுக்கணும், ஆரம்பித்ததும் நீ முடிக்கிறதும் நீ, அப்போ நான் எதுக்கு ஜஸ்ட்டு டாய் மாதிரியே உனக்கு நான் ப்ளே பண்ணேன். இல்லை ஜங்குக் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இந்த பக்கம் ஜங்குக். எனக்கு தெரியும் உங்களை மாதிரி ஆளுங்களாம் இப்படி தான் தெரியும்டா, என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க, பண்ணிவிட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்னை மன்னிச்சிடுங்க இதோ இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கிளம்பிடுவீங்க அதுதானே. ஜங்குக் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, சும்மா உனக்கு புரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஜங்குக் அப்படி ஜமீனை பார்த்து மேரேஜ்க்கு அப்புறமா என் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, ஸோ மணி கொடுக்குறேன்டா யூஸ் பண்ணிக்கோ ஜிம்மன் அப்படின்னு ஜிம்மின் அப்படி ஜேகேவை பார்த்து. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, அந்த மாதிரி பர்சன்ஸ் மாதிரியா தெரியுது. ஏன் ஜேகே உங்களுக்கு புரியலையா நான் சொல்கிறது அப்படின்னு இந்த பக்கம் ஜேகே எனக்கு நல்லா புரியுது. ஸோ யார் இதை முதல்ல ஆரம்பித்தா அந்த யார் இதை கண்டினியூ பண்ணுறான்னு உனக்கு தெரியணும்ல, அதனால் சொல்கிறேன். இங்கே பாரு ஜிம்மன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாத. உனக்கு மேரேஜ் ஆனாலும் நான் உன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன்டா, எனக்கு இருக்கணும், நான் இருப்பேன், நீயும் வரணும், புரியுதா. என்னால் முடியாது. என்னது முடியாதா. ஸோ நீ என்கிட்ட பேசினது விழுந்து விழுந்து 2 பேரும் கால் பேசினது அந்த நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம்ல, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஸோ வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சா பண்ணிக்கோ, பட் ஆனால் என்ன ஃப்யூச்சரில் உனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஜிம்மன் அப்படியே ஜேகேவை பார்த்து. இதுதான் இப்போ உங்களோட ஃபைனல் டிசிஷனா. அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை ஃபைனல் டிசிஷன் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிம்மன். ஜேகே எனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது எதுக்கு இப்படி தடுக்கிறீங்க, உனக்குன்னு ஒரு லைஃபா, உனக்குன்னு ஒரு லைஃப் தான்டா, நீ வாழு, நான் எதுவும் சொல்லலை, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, பேபி பெற்றுக்கோ, எவ்ரிதிங் எல்லாமே பண்ணு, ஸோ நான் வேணானே சொல்லலை, பட் எனக்கு என்ன பதில் சொல்லுவேன். என்ன இது ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட் தானே, நீங்கள் ஏன் ஜங்குக்கு இது ஓவராக திங்க் பண்ணுறீங்க. யா நான் தான் ஓவராக திங்க் பண்ணுறேன்னா. ஆமாம் நீங்கள் தான் ஜங்குக் ஓவராக திங்க் பண்ணுறீங்க. ஸோ நான் அதை பற்றி அவ்வளோ திங்க் கூட பண்ணலை, ஏன்னா இந்த ஒரு விஷயம் இது ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட்டால் உருவானது தானே, 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தானே. ஸோ நான் அதை பற்றி யோசிக்க விரும்பலை. கான்ட்ராக்ட் பரவாயில்ல ஜிம்மன், எல்லா விஷயத்தையும் தெளிவாக கற்று வச்சுக்கிட்டல. கான்ட்ராக்ட் ஓகே, இந்த கான்ட்ராக்டை இன்றைக்கே முடிக்கிறோன்னு வச்சுக்கோ, பட் ஆனால் இன்றைக்கே முடிக்கும் போது என்ன கான்ட்ராக்ட் முடிக்கிற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் எதாவது ரிவார்ட் லைட்டாக எடுத்துகிட்டு தானே முடிப்பாங்க, மேபி மணி சேஞ்ச் பண்ணுவாங்க பிஸ்னஸில், ஸோ அந்த மாதிரி நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மினை பார்க்குறான். ஸோ ஜிம்மினை அப்படி ஜேகே பார்த்து, நான் வேறு ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக போகிறேன் ஜேகே, உங்களுக்கு புரியுதா, எனக்கு மேரேஜ் ஆக போகுது, புரியதுனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மினோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிம்மின் இந்த பக்கம் ஜேகே கிட்டே எதுவுமே பேசலை. இதுதான் உங்களோட லாஸ்ட்டு முடிவா ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜேகே அப்படி ஜிம்மினை பார்க்குறான், ஐ டு ஐ கான்டாக்ட் அதிலே தெரியுது. ஸோ ஜிம்மின் நத்திங் டு சே, அமைதியாகவே இருந்துடுறான் அந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகேவும் ஜிம்மினும், ஸோ இந்த பக்கம் ஜேகே ஒரு ரூமில் தான் இருக்காங்க. ஜேகே அப்படியே ஜிம்மினை கிஸ் பண்ணுற மாதிரி வரான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு நிற்கிறான். ஜேகே அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ட்ராயர்லேருந்து ஒரு விஷயம் தான் எடுக்கிறான். பார்த்தா மணி, ஃபுல்லாக மணி, அதை எடுத்து அப்படியே ஜிம்மினோட ஃபேஸை தூக்கி போட்டுட்டு, புடி, நான் உன்னை ஜஸ்ட் ஒரு சர்வாக மட்டும்தான் பார்த்தேன், எனக்கு தேவையானப்போ உன்னை யூஸ் பண்ணிட்டேன், ஸோ நத்திங் மோர் தேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை போடுறான். இதை பார்த்தோன்னே ஜிம்மன் ஜேகே என்ன பண்ணுற அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே, உனக்கு மேரேஜ் ஆக போதில்ல, மணி தேவைப்படும் ஜிம்மன், கொண்டுட்டு போ, உங்கள் மம்மி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன ஒர்க் பார்த்தேன்னு கேட்டால் சொல்லு, இந்த மாதிரி நான் ஒர்க் பார்த்தேன்னு சொல்லு ஜிம்மன், வாய்தன்னு சொல்லு, ஒன்றும் தப்பாயிடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜிம்மனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ அப்படியே ஜேகே ஒரு காரணத்துலேயே ஒரு அறை விட்டுட்டு, எப்பயுமே நான் இந்த மாதிரி நினச்சதில்லை, பட் நீ இந்த மாதிரி நினச்சிருக்கனா, உங்களுக்கு கேவலமாவா நான் போயிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் ஜேகே, அண்ட் தென் இட்ஸ் ஃபைனல் மீட்டிங் ஆஃப் அர்ஸ், ஸோ இதோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மின் போயிடுறான். ஸோ ஜிம்மினோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு ஜேகேவோட பிஹேவியர்ஸால்.
ஏன்னா அவன் வந்திருக்கான். ஸோ ஜேகே எப்படியோ ஒரு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இவனை அழுது ஏதாவது சொன்னான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். பட் ஆனால் இங்கே நடந்ததே வேறு. ஜேகேக்கு வேறு கோவம் வந்து அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டான். ஸோ இந்த பக்கம் ஜிமினை காட்டினான், அழுதுகிட்டே வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டில் வந்து அவங்க மம்மிக்கிட்ட என்ன சொல்கிறது தெரியாமலே வரான். இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் அவன் அதுக்கு மேலே அழுதுட்ருக்கான். பிகாஸ் அவனுக்கும் ஃபீலிங் இருந்திருக்கும் அந்த பக்கம் ஜிமின் மேலே. பட் ஜிமின் கிட்ட கன்வே பண்ண முடியாத அளவுக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கான். ஸோ டே பை டே இப்படியே போகுது. கிட்டத்தட்ட 1 month கிட்டே போயிடுச்சு. ஸோ அவங்க அம்மாவும் ஜிமினோட வெட்டிங்க்கு இந்த பக்கம் ஜிமினோட வெட்டிங்க்கும் எல்லாத்தையுமே அவங்க மம்மி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஜிமினோட வெட்டிங். இன்னும் வரைக்கும் ஜிமின் அவங்களோட மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க பேரை மட்டும் கேள்விப்பட்டிருப்பான். அதே நினச்சிட்டு இந்த பக்கம் ஜிமின் படுத்துட்ருக்கான். யாருன்னு தெரியலையே. மம்மி பேரை கூட கன்வே பண்ணாமல் அவங்க ஃபேமிலி நேமோட பேரை தான் கன்வே பண்ணாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? ஜஸ்ட் 1 week அண்ட் தென் லாஸ்ட் ஒரு வாட்டி ஜேகே பார்க்கணுன்னு தோணுது. ஜிமின் ப்ளீஸ் அதை கண்ட்ரோல் பண்ணு. அவன் மேலே ஓவர் ஃபீலிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவனை தலையிலேயே தட்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக அவங்க மம்மி வந்து ஜிமின் இங்கே வா, உனக்கு இங்கே பார் உன்னோட வருங்கால ஃப்யூச்சர் மதுரையில் ட்ரெஸ் அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினை கூப்பிட்றாங்க அவங்க மம்மி. ஸோ ஜிமினை கீழே போய்ட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க மாமியார் தான் ட்ரெஸ் அமுச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறான். அந்த ட்ரெஸ் நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது அந்த சேம் டைம். ஜிமின் பார்க்குறான். ஸோ அவங்க மம்மி கேட்குறாங்க பிடிச்சிருக்கா ஜிமின்னு. ஸோ ஜிமின் தலையாடிக்கிட்டே ஓகேம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்டோன்னே அவங்க மம்மி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகே ஜிமின் கொண்டு போ, நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் போட்டுட்டு நீ வர ஓகேவா. அண்ட் தென் மேரேஜ் அப்போ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, இது ரிசப்ஷனுக்கு இது மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி 2 ட்ரெஸ் எடுத்து காட்டுறாங்க. ஸோ ஜிமின் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவனோட ரூமில் வச்சுட்டு ஸோ எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிடுறான். அண்ட் தென் ஜிமின் அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்கான். ஜேகே உன்கிட்ட ரொம்ப சவுண்டாக பேசிக்கிட்டனோ, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என் லைஃப்பில் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண பர்சன்னா ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று நீடா. ஸோ உன்னை மிஸ் பண்ணிட்டோன்னு பயமாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அவனுக்குள்ளேயே கன்வே பண்ணிக்கிறான். ஸோ இந்த மெசேஜெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் கஷ்டப்படுறான்னா ஜேகே அந்த பக்கம் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ ஆர்மிஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்திடா, பை.